ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்ன ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா த கிளவர் டைலர், அதாவது ஃபேரி டெல்ஸ்லேருந்து ஒரு ஸ்டோரி எடுத்து த கிளவர் டைலர் அதை பார்த்துட்ருக்கோம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் பாருங்கள். இப்போது நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப நல்ல முறையில் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். ரொம்ப அன்பாகவும் தன்னோட பிரஜைகளை ரொம்பவுமே ஆதரவு கொடுத்து ரொம்பவுமே அன்பாக கேர் எடுத்து பார்த்துட்டு இருந்தார். அந்த ராஜாவை அந்த மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ஜெயண்ட், ஒரு பெரிய அரக்கன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த ஊருக்கும் வெளிப்புறத்தில், அதாவது அந்த ஊருக்கு எல்லைப்புறத்தில் தங்கிக்கிட்டு இந்த மக்களோட பெட்ஸ், அதாவது வளர்க்குற பிராணிகள், கிரெயின்ஸ், தானியங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவன் போக ஆரம்பித்தான். இது ரொம்பவுமே தொல்லையாக போய் அவங்க எல்லாருமே கூடி போய் ராஜாவை போய் பார்க்குறாங்க. ராஜா ஒரு மீட்டிங் போடுறாரு, மினிஸ்டருக்கு மீட்டிங் போட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி யார் இந்த அரக்கனை கொல்றாங்களோ அல்லது அவனை துரத்தி விடுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பரிசு கொடுப்பதாக அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வாஸ் மேட் பட் நன் கேம் ஃபார்வர்டு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் யாருமே அதை யாருமே முன்னுக்கு வரல. நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே முன்னுக்கு வரல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்லுவாங்க இல்லையா, ஊர் மக்களுக்கு தகவல் சொல்கிறது. வாஸ் மேடுனா செய்த, பட் நன்னா யாரும் இல்லை, கேம் ஃபார்வர்டுனா யாருமே வரலை, கேம்னா வந்தார்கள், ஃபார்வர்டுனா முன்னால் யாருமே நான் செய்கிறேன்னு சொல்ல. த கிங் வாஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் வரிடு. கிங்குக்கு ரொம்பவுமே, அதாவது கெட்டிங்னா ரொம்பவுமே அவர் ரொம்பவுமே வருத்தத்தில் ஆழ்ந்துட்டார். மோர் அண்ட் மோர்னா இன்னும் அதிகமான கவலைக்கு உள்ளாயிட்டார். ஹீ சென்ட் ஹிஸ் ஆர்மி டு த கேவ் பட் நோ அவைல். இவர் என்ன பண்ணார், சரி நம்மளோட இராணுவத்தை அமுச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தையும் அமுச்சு பார்த்தாரு. ஆனால் அதுக்கு எந்த பயனுமே இல்லை. எல்லாருமே த ஆர்மி ரிட்டர்ன் வித் ஆல் த சோல்ஜர்ஸ் wounded severely. எல்லாருமே ரொம்பவுமே கொடூரமாக காயமடைந்து திரும்ப வந்தாங்க. ரொம்பவுமே கடுமையாக காயமடைந்து தான் திரும்ப வந்தாங்க. ஆர்மி இராணுவம், அவைல் பயன், சோல்ஜர்ஸ் வீரர்கள், wounded காயமடைந்த, சிவியர்லி கடுமையாக. ஹீ சென்ட் ஹிஸ் ஆர்மி டு த கேவ்னா குகை, பட் நோ அவைல் அப்படின்னா பயன் இல்லை. நோ அவைல்னா பயன், நோ அவைல்னா பயன் இல்லை. த ஆர்மி ரிட்டர்ன் வித் ஆல் த சோல்ஜர்ஸ் woundedனா ரொம்பவுமே காயமடைந்து, சிவியர்லினா கடுமையாக காயமடைந்து திரும்ப வராங்க. There was also a tailor in the kingdom who was of course not very brave but was very clever and intelligent. அதே அவர் ஆட்சி செய்கிற அதே நாட்டில் அதே கிராமத்தில் ஒரு டைலரும் இருக்கார். அந்த டைலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப தைரியசாலி, ரொம்ப துணிச்சலான ஆளாக கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் ரொம்பவுமே புத்திசாலியான, ரொம்பவுமே இன்டெலிஜென்ட், சாதுரியமான ஒரு நபர். டெய்லர் அப்படின்னா தையல்காரர், அஃப்கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமாக, பிரேவ் துணிச்சலான, கிளவர் சாதுரியமான, இன்டெலிஜென்ட் புத்திசாலி. அவர் அந்தளவுக்கு பெரிய ஒரு பலசாலியோ அல்லது துணிச்சலான ஆளோ கிடையாது. அவர் சாதாரண மக்கள் மாதிரி தான் அவரும். ஆனால் அவர் ரொம்பவுமே சாதுரியமான, ரொம்பவுமே புத்திசாலியான ஒருத்தர். தேர் வாஸ் ஆல்சோ எ டைலர் இன் த கிங்டம் ஹூ வாஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமாக, நாட் வெரி பிரேவ், அவர் கண்டிப்பாக துணிச்சலான ஆள் கிடையாது, பட் வாஸ் வெரி கிளவர் அண்ட் இன்டெலிஜென்ட். ஹீ வாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் நோ ப்ராப்ளம்ஸ் எக்ஸப்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃப்ளைஸ் இன் த ஷாப். அவர் ரொம்பவுமே கடுமையாக உழைக்கக்கூடியவர். ஆனால் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே இல்லை, ஒரே ஒரு பிரச்சனையை தவிர, எக்ஸப்ட் அப்படின்னா தவிர, ஒரே ஒரு பிரச்சனையை தவிர அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் கடையில் நிறைய ஃப்ளைஸ் இருக்குது, நிறைய ஈக்கள்லாம் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. இந்த ஒரு பிரச்சனையை தவிர அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எக்ஸப்ட்னா தவிர. ஹார்ட் ஒர்க்கிங் கடின உழைப்பாளி, எக்ஸப்ட் தவிர, ஃப்ளைஸ் ஈக்கள், ஷாப் கடை. He was very hard working and had no problems except the problem of flies in the shop. The flies always disturbed him while he would be busy stitching clothes. அந்த ஈக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, பொதுவாகவே ஈலாம் என்ன பண்ணும், நம்ம மேலே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ரொம்பவுமே கடுப்பாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவர் துணியெல்லாம் தைக்கும்போது அந்த ஈக்கள் அவர் காதுகிட்டையும் அவர் முகத்துக்கிட்ட அவரை சுற்றி ரொம்ப அந்த சவுண்டு போட்டுக்கிட்டு, they would always buzzing அரௌண்ட் ஹிம். அதுங்க எப்போ பார்த்தாலும் அந்த ரீங்காரம் பண்ணிக்கிட்டு அவரை சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் ரொம்பவுமே கடுப்பாயிட்டார். டிஸ்டர்ப்டு தொந்தரவு, வைல் பொழுது, ஸ்டிச்சிங் தையல், கிளாத்ஸ் துணிகள், பஸ்ஸிங் ரீங்காரம், அரௌண்ட் சுற்றி. த ஃப்ளைஸ் ஆல்வேஸ் டிஸ்டர்ப் him while he would be busy stitching clothes. They would always buzzing around him. One day, irked by the problem of flies, he bought a fly swatter from the market. இந்த மாதிரி ரொம்பவுமே நச்சரித்து, இந்த ஈக்கள்லாம் ரொம்ப நச்சரிக்கிறது அப்படின்னா ரொம்பவுமே நச்சரிக்கிறது.
அது வந்து நச்சரிக்கிறத இவர் தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணார் அப்படின்னா ஃப்ளைஸ் வேட்டர், அதாவது கொசு மட்டை இருக்கும் இல்லையா, அதை அடித்து சாகடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மட்டையை மார்க்கெட்லேருந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வராரு. ஹீ ஸ்டார்டட் ஸ்வெட்டிங் ஃப்ளைஸ் வித் இட். அவர் என்ன பண்ணார்னா ஸ்வெட்டிங் அப்படின்னா திடீரென்று அடிக்கிறது, அது வரும்போதெல்லாம் பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டே இருந்தார். ஒன் டே ரிக்ட் பை த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃப்ளைஸ் ஹி பாட் எ ஃப்ளைஸ் வேட்டர் ஃப்ரம் த மார்க்கெட். ஹி ஸ்டார்டட் ஸ்வெட்டிங் ஃப்ளைஸ் வித் இட். அதை வச்சு அடிக்கவும் ஆரம்பித்தார். அண்ட் ஒன்ஸ் ஹீ கில்டு 7 ஃப்ளைஸ் இன் 1 ஸ்ட்ரோக் இன் த ப்ராசஸ். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி அடிக்கிறதுனால ஒரு அடியில் 20 ஈக்களை கொல்ற மாதிரி அவர் பண்ணிட்டார். அண்ட் ஒன்ஸ் ஹீ கில்டு 7 ஃப்ளைஸ், 7 ஈக்களை அவர் கொல்றதுக்கு அவரால் முடிஞ்சது. திஸ் வாஸ் குவைட் எ ஃபீட் ஃபார் ஹிம். அவருக்கு ரொம்பவுமே பெரிய சாதனை மாதிரி தெரிஞ்சிச்சு. பரவாயில்லையே, நம்ம இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போ ஒரே அடியில் 7 ஈயை நம்ம கொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவுமே ஒரு சாதனை புரிஞ்ச மாதிரி அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவருக்கு இந்த ப்ராப்ளத்தை தவிர வேறு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அதனால் அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு. ஒன்ஸ் ஒரு முறை, 7 ஸ்ட்ரோக் தட்டல், ப்ராசஸ் நிகழ்வு, குவைட் ஓரளவு, ஃபீட் சாதனை. He began telling everyone in his village that he had killed 7 in 1 stroke. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் நான் ஒரே நேரத்தில் 7 இதை கொன்னேன், ஒரே நேரத்தில் 7 இதை கொன்னேன், அதாவது எதை கொன்னேன்னு சொல்லாமல் ஒரே நேரத்தில் நான் 7 இதை கொன்னேன், 7 விஷயத்தை கொன்னேன் அப்படின்னே சொல்ல ஆரம்பித்தார். ஹி பிகேன்னா தொடங்கினார், டெல்லிங்னா சொல்கிறது, எவ்ரி ஒன்னா ஒவ்வொருவருக்கும் இன் ஹிஸ் வில்லேஜ், அவருடைய வில்லேஜில், தட் ஹி ஹேட் கில்டு, அதாவது அவர் கொன்னதாக. என்ன கொன்னதாக? 7 in 1 stroke, 7 வந்து நான் கொன்னுட்டேன். ஸ்ட்ரோக்குனா ஒரே அடியில் கொண்டுட்டேன், 1 ஸ்ட்ரோக் அப்படின்னா ஒரு அடியில் நான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பீப்புள் தாட் தட் த டைலர் ஹேட் கில்ட் 7 giants in a stroke. உடனே இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணிக்கிட்டாங்க, அப்போ வந்து எல்லாருக்கும், அதாவது இந்த கிராம மக்களுக்கும் சரி அந்த ஊருக்கும் சரி மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தது இந்த அரக்கன் தான், ஜெயண்ட் தான். அவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, சரி இவன் ஒரு அடியில் அவ்வளோ பெரிய பலசாலி போல இருக்குது, ஒரு அடியில் இவன் 7 அரக்கனை கொல்லக்கூடிய ஆள் போல இருக்குது, அதனால தான் இவன் அப்படி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. பீப்புள் தாட், எண்ணினார்கள், தட் த டைலர் ஹேட் கில்ட் 7 giants in a stroke, ஒரு அடியில் 7 அரக்கர்களை கொல்லக்கூடிய தைரியசாலி போல, அதனால தான் இவன் இவ்வளோ இதுவாக சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே நினச்சிக்கிட்டாங்க. பிகின் தொடங்கினான். ஒவ்வொருவருக்கும், பீப்பிள் மக்கள், தாட் நினைத்தார்கள். The news spread like wildfire. இந்த மாதிரி இவன் சொல்கிறது வந்து பெரிய காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. எப்போதுமே நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவங்க இன்னொருத்தர் போய் ஒரு மாதிரி சொல்லி அது வேற ஒரு இடத்துக்கு போய் சேரும் இல்லையா, எங்கேயோ தொடங்கினது எங்கேயோ போய் முடியும். அந்த மாதிரி காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த ஜெயண்ட் தான், அதாவது அந்த அரக்கன் தான். அதனால் இவன் ஒரே அடியில் 7 அரக்கனை கொல்வான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. அது வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரம் ஹிஸ் வில்லேஜ் டு அதர் வில்லேஜ், அவன் வில்லேஜ்லேருந்து அடுத்த வில்லேஜுக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஃபைனலி ரீச் த இயர்ஸ் ஆஃப் த கிங். கடைசியாக அந்த நாட்டு ராஜாவுக்கும் காதில் போய் விழுந்தது. போய் சேர்றது. கடைசியில் ராஜாவோட காதுகளுக்கும் போய் சேர்ந்தது. த நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர் ஃப்ரம் ஹிஸ் வில்லேஜஸ் டு அதர் வில்லேஜ் அண்ட் ஃபைனலி ரீச் த இயர்ஸ் ஆஃப் த கிங்டம். நியூஸ் செய்தி ஸ்ப்ரெட் பரவியது, வைல்ட் ஃபயர் காட்டுத்தீ, reached அடைந்தது, yes காதுகள். The king became very happy thinking that at least there was someone in his kingdom who could be entrusted with the job of tackling the ஜாயிண்ட். அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்காங்களே, நம்ம ராஜாங்கத்தில் ஒருத்தராவது இருக்காங்களே இவ்வளோ தைரியசாலி. இன்ட்ரஸ்டட் அப்படின்னா ஒப்படைக்கப்பட்டது, அதாவது நம்ம வந்து அவன்கிட்ட இந்த பொறுப்பை, இந்த மிகப்பெரிய ஒரு ஜெயண்ட்டை சமாளிக்கிற பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தராவது நம்மளோட ராஜாங்கத்தில் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு. த கிங் பிகேம் வெரி ஹாப்பி திங்கிங் தட் அட்லீஸ்ட்னா குறைந்த அளவில், குறைந்தபட்சம் சொல்லுவோம் இல்லையா, தெர் வாஸ் சம்ஒன், யாரோ ஒருவர், இன் ஹிஸ் கிங்டம், அவருடைய கிங்டத்தில், ஹூ குட் பி முடிகிறது, என்ன முடிகிறது, இன்ட்ரஸ்டட் ஒப்படைக்க முடிகிறது, எதை, டேக்லிங் த ஜாயிண்ட் சமாளிக்க, இந்த ஜெயண்ட்டை சமாளிக்கிற அளவுக்கு, பொறுப்பை ஒப்படைக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷம் தாங்கலை. அட்லீஸ்ட் குறைந்த அளவு, சம்ஒன் யாரோ ஒருவர், இன்ட்ரஸ்டட் ஒப்படைக்கப்பட்டது, ஜாப் வேலை, டேக்லிங் சமாளிக்க. ஹி சென்ட் ஹிஸ் சோல்ஜர்ஸ் டு ஹிஸ் வில்லேஜ் ஆஸ்கிங் தெம் டு பிரிங் த ராயல் டைலர் வித் ராயல் ஹானர். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, உடனே அவங்களோட சோல்ஜர்ஸ், அதாவது வீரர்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த வில்லேஜுக்கு போய் அந்த வந்து ரொம்பவுமே ராயல்னால் ராஜகரமான டைலரை, அதே ராஜகரமான ஒரு என்ன சொல்கிறது, பெருமரியாதையோடு அவரை கூட்டிகிட்டு வாங்க, ரொம்பவுமே மரியாதையோடு அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் அனுப்புகிறாரு சோல்ஜர்ஸை. த
டைலர் வாஸ் brought பிஃபோர் த கிங் அட் த கோர்ட். இந்த டைலரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பிரிங்குனா கொண்டு வரது, brought-னா கொண்டு வந்தார்கள். He sent his soldiers to his village asking them to bring the royal tailor with royal honor. The tailor was brought before the king at the court. Bring கொண்டு வா, ராயல் ராஜகரிமான, ஹானர் பெருமரியாதை, பிஃபோர் முன்னாள், கோர்ட் சபை. I feel immensely proud to hear that there is so brave a man in my kingdom who has killed 7 giants in one stroke. உடனே அவர் வந்ததும் என்ன சொல்கிறார் ராஜா, எனக்கு ரொம்பவுமே பெரிய அளவில் ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னோட ராஜாங்கத்தில் யாரோ ஒருத்தர் ஒரே அடியில் 7 அரக்கனை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிறத, அந்த அளவுக்கு ஒரு பிரேவ், அதாவது ரொம்ப துணிச்சலான ஒரு ஆள் இருக்காருங்கிற நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபீல் உணர்வு, இமன்ஸ்லி பெரிய அளவில், ப்ரௌட் பெருமை, ஹியர் கேட்க. ஐ ஃபீல் இமென்ஸ்லி ப்ரவுட் டு ஹியர் தட் தேர் இஸ் ஸோ பிரேவ் எ மேன் இன் மை கிங்டம் ஹூ ஹாஸ் கில்ட் 7 giants இன் ஒன் ஸ்ட்ரோக். எனக்கு இந்த மாதிரி ஒரு அடியில் 7 அரக்கர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதர், ஒரு துணிச்சலான மனிதர் என் ராஜாங்கத்தில் இருக்கிறத கேட்கும்போது ரொம்பவுமே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. while conferring the royal honor on you, I request you to tackle the problem of the giant who has made the life of my subjects a hell. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் கலந்து ஆலோசித்ததில் ஒன்றை மாதிரி ஒரு பெருமரியாதையான ஒரு மனிதர் இந்த ப்ராப்ளத்தை சமாளிக்க முடியும். அந்த அரக்கனை கொன்று இந்த ப்ராப்ளத்தை சமாளித்து இந்த பிரஜைகளெல்லாம் அவங்களோட வாழ்க்கையையும் இந்த நரகத்திலேருந்து நீ தான் காப்பாற்றணும், அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள், அதாவது அவர்கிட்ட ரொம்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. கான்ஃபரிங் கலந்து ஆலோசித்தல், ரெக்வஸ்ட் வேண்டுகோள், ஹெல் நரகம். while conferring the royal honor on you, I request you to tackle the problem. நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த ப்ராப்ளத்தை நீ தான் சமாளிக்கணும், இந்த அரக்கனை நீ தான் கொண்டு என்னோட பிரஜைகளை அவங்களோட வாழ்க்கையும் இந்த நரகத்திலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஐ என்ட்ரஸ்ட் யூ வித் திஸ் tedious ஜாப். நான் இந்த ரொம்ப கடுமையான வேலை, இந்த ரொம்ப கடினமான வேலையை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன். இன்ட்ரஸ்ட் அப்படின்னா ஒப்படைக்கிறேன். யூ வில் பி சூட்டபிளி ரிவார்டட் ஃபார் திஸ் கைண்ட் ஆக்ட் ஆஃப் யூவர்ஸ், செட் த கிங். நீ இந்த மாதிரி இந்த வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டு அப்படின்னா அதற்கு தகுந்த வெகுமதி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் ஒப்படைக்கிறேன், ட்ரீடியஸ் கடினமான, சூட்டபிளி தகுந்த, ரிவார்டட் வெகுமதி, ஆக்ட் செயல், யுவர்ஸ் உன்னுடைய. ஐ என்ட்ரஸ்ட் யூ வித் திஸ் ட்ரீடியஸ் ஜாப், யூ வில் பி சூட்டபிளி ரிவார்டட் ஃபார் த கைண்ட் ஆஃப் ஆக்ட் ஆஃப் யுவர்ஸ், செட் த கிங். பட் மை லார்ட், things have been exaggerated. I am not even half as brave. உடனே அவன் என்ன சொல்கிறான், என் மன்னரே, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. பொருள், அதாவது நான் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த விஷயங்கள் வேறு மாதிரியாக மிகைப்படுத்தப்பட்டு, எக்ஸாக்சுரேட்டட் அப்படின்னா ரொம்பவுமே மிகைப்படுத்தப்பட்டு உங்கள் காதுக்கு வந்திருக்கு. நான் பாதி, நீங்கள் நினைக்கிற அளவில் பாதி கூட நான் அந்த அளவுக்கு துணிச்சலான ஆள் கிடையாது. பட் த கிங் வுடன்ட் லெட் ஹிம் கம்ப்ளீட் ஹிஸ் சென்டென்ஸ். ஆனால் அந்த ராஜாவோ ரொம்ப சந்தோஷத்தில், ரொம்பவுமே ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாரு, அவன் சொல்கிறத கொஞ்சம் கூட அவர் காதில் அவன் சொல்ல நினைக்கிறத முழுமையாக சொல்லக்கூட அவர் விடாமல், கம்ப்ளீட் ஹிஸ் சென்டென்ஸ், அவர் சொல்ல நினைக்கிறத முழுமையாக சொல்லக்கூட விடலை. வுடின்ட் அப்படின்னா விடலை அப்படிங்கிற மாதிரி. மை லார்ட் என் மன்னரே, திங்ஸ் விஷயங்கள், எக்ஸாசுரேட்டட் மிகைப்படுத்தப்பட்ட, ஈவன் கூட, ஹாஃப் பாதி, கம்ப்ளீட் முழுமையான, சென்டென்ஸ் வாக்கியம். பட் மை லார்ட், திங்ஸ் ஹவ் பீன் எக்ஸாசுரேட்டட், பட் ஐ எம் நாட் ஈவன் ஹாஃப் அஸ் பிரேவ். பட் த கிங் வுடன்ட் லெட் ஹிம் கம்ப்ளீட் ஹிஸ் சென்டென்ஸ். ஐ நோ இட்ஸ் யுவர் modesty that doesn't allow you to say a single word about your valor. உடனே அவர் என்ன நினச்சிக்கிறாரு, அவன் ரொம்ப தன்னடக்கமாக இருக்கிறான், தன்னடக்கத்தில் அந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது, ஐநோன்னா எனக்கு தெரியும், நீங்கள் ரொம்பவுமே அடக்கமான ஒரு மனிதர்னு எனக்கு தெரியும், உங்களோட வல்லமையை பற்றி நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐ நோ இட்ஸ் யுவர் modesty that doesn't allow you to say a single word about your valor. நீ ஒரு வார்த்தை கூட உன்னோட வல்லமையை பற்றி நீ சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஐ நோ எனக்கு தெரியும், modesty அடக்கம், சிங்கிள் ஒரு, வேர்டு வார்த்தை, about பற்றி, valor வல்லமை. Now you please go and either kill the giant or chase him out of my kingdom. அவர் உடனே சொல்கிறாரு, சரி நீ இப்போ கிளம்பு, போய் அவனை, அந்த ஜெயண்ட், அந்த அரக்கனை நீ கொன்னாலும் சரி, அல்லது நம்மளோட ராஜாங்கத்திலேருந்து அவனை துரத்தி விட்டாலும் சரி, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, செய்யி, இப்போ நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நவ் இப்போ எய்தர் இரண்டில் ஒன்று, அவுட் ஆஃப் வெளியே. நவ் யூ ப்ளீஸ் கோனா தயவு செஞ்சு நீங்கள் போங்க, போய் அந்த அரக்கனை கொன்னாலும் சரி, அல்லது சேஸ் ஹிம்னா துரத்தி விட்டாலும் சரி, சேஸ்னா துரத்தி விடுறது, சேஸ் ஹிம் துரத்தி விட்டாலும், அவுட் ஆஃப் மை கிங்டம்னா என்னோட
ராஜாங்கத்திலேருந்து வெளியேற்றினாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. த புவர் டைலர் வாண்டட் டு ப்ளீட் பட் த கிங் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் ஹிஸ் த்ரான் அனௌன்சிங் அட்ஜர்ட்மெண்ட் ஆஃப் த கோர்ட். ஆனால் இவன் வந்து திரும்ப திரும்ப ஏதோ, அதாவது ப்ளீடுனா ஒரு வேண்டுகோள் விடுப்பதற்காக, விருப்பம் தெரிவிக்கிறதுக்காக ஏதோ பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து அதெல்லாம் காதில் வாங்காமல் அவர் வந்து தன்னுடைய அரியணையிலேருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. கோர்ட்டு வந்து அட்ஜர்ட்மெண்ட் ஒத்தி வைத்து விட்டு, அந்த சபையை ஒத்தி வைத்து விட்டு அவர் கிளம்பிட்டாரு. புவர்னா எளிய, வாண்டட்னா விருப்பம், ப்ளீடுனா வேண்டுகோள், லெஃப்ட் சென்றார், தான்னா அரியணை, அட்ஜர்ட்மெண்ட் அப்படின்னா ஒத்தி வைப்பு. The poor tailor wanted to plead but the kingdom had already left his throne announcing adjournment of the court. The poor tailor came out of the court completely nonplussed and exasperated, add to his trouble. இதை வந்து யாருமே காதிலே வாங்கலை. அவர் வந்து வெளில வராரு, அதாவது அந்த சபையிலேருந்து வெளில வராரு. கம்ப்ளீட்லி நான்பல்ஸ்டுனா மௌனமாய், ரொம்பவுமே இந்த வந்து எனக்கு வந்து நாடி துடிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மௌனமாக. எக்ஸாப்ரேட்டட் அப்படின்னா எரிச்சல் ஊட்டுவதாக, ரொம்பவுமே எரிச்சல் ஊட்டி வெளில வராரு. ஆட் மேலும், ட்ரபுள்னா பிரச்சனை, க்ரௌடுனா கூட்டம், அவைட்டிங் காத்திருக்கிறது. there was a big crowd awaiting him outside. ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் சபையை விட்டு வெளில வரும்போது வெளில வந்து ஊர் மக்களை காத்திருக்கிறாங்க. பரவாயில்லையே, நம்ம பிரச்சனையை சமாளிக்க யாரோ ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கணும், அவனுக்காக காத்திருக்கிறாங்க. The poor tailor come out of the court completely nonplussed and exasperated, and added to his trouble there was a big crowd awaiting him outside. They lifted him on the shoulders and began shouting slogans and cheering him up. உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவனை தூக்கி தோளில் உட்கார வச்சுட்டு ஸ்லோகன்ஸ், அதாவது கூச்சல் விடுவாங்க இல்லையா, வாழ்க வாழ்க அப்படிலாம் சொல்கிற மாதிரி வந்து இவனை தோளில் தூக்கி உட்கார வச்சுட்டு ரொம்பவுமே உற்சாகமாக அவர் வந்து கோஷங்கள் எழுப்புறாங்க. தென் ஹி வாஸ் மேடு டு மவுண்ட் எ ஹார்ஸ் அண்ட் வாஸ் சீன் ஆஃப். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவனை தூக்கி ஒரு குதிரையில் இந்த மாதிரி தோளில் உட்கார வச்சு குதிரை மேலே ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. மவுண்ட்னா குதிரை மேலே ஏற்றி உட்கார வைக்கிறது, குதிரை சவாரி. ஹார்ஸ்னா குதிரை, சீன் ஆஃப் அப்படின்னா வழி அனுப்புறது. எல்லாரும் சேர்ந்து வழி அனுப்புகிறாங்க. போ வெற்றியோட வா அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டு ஸ்லோகன் சொல்லி ஒரு கோஷங்கள் எழுப்பி அவரை வழி அனுப்புகிறாங்க. லிஃப்டட் தூக்கி, ஷோல்டர்ஸ் தோள்கள், ஸ்லோகன்ஸ் கோஷங்கள், சியரிங் உற்சாக, மவுண்ட் குதிரை சவாரி, ஹார்ஸ் குதிரை, சீன் ஆஃப் வழி அனுப்பு. தே லிஃப்டட் ஹிம் ஆன் த ஷோல்டர் அண்ட் பிகன் ஷவுட்டிங் ஸ்லோகன்ஸ் அண்ட் சியரிங் அப். தென் ஹி வாஸ் மேட் டு mount a horse and was seen off, cursing himself. Thus the tailor reached the mouth of the cave. அவன் என்ன பண்ணுறான், அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு அவனையே அவன் திட்டிகிட்டே வரான். இது உனக்கு தேவையா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு உனக்கு தெரியும், நீ ஏன் வந்து இந்த ஈயை அடித்ததை போய் ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், இப்போ இது எவ்வளோ பெரிய விஷயமா மாறி இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகி எந்த அளவுக்கு இப்போ வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவனையே அவன் வந்து திட்டிக்கிட்டு சபிச்சுக்கிட்டு வரான். கர்சிங் ஹிம்செல்ஃப்னா, கர்சிங்னா சபித்தல், ஹிம்செல்ஃப்னா அவனை, தஸ்னா இவ்வாறாக, இப்படியே பண்ணிகிட்டே அவன் வந்து டைலர் ரீச் த மவுத் ஆஃப் த கேவ், நுழைவாயில். மவுத்னா நுழைவாயில், இந்த இடத்துல வாயின்னு சொல்லக்கூடாது. எந்த விஷயத்துக்கு போகிறாங்களோ அந்த கேவோட, அதாவது அந்த குகையோட நுழைவாயிலுக்கு வந்துட்டான். டிஸ்மவுண்டட் அப்படின்னா கீழே இறங்குறது. ஹீ டிஸ்மவுண்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ். உடனே அந்த அரக்கன் தங்கியிருக்கிற குகைக்கு வந்த உடனே, நுழைவாயிலுக்கு வந்த உடனே இவன் அந்த குதிரையிலேருந்து கீழே இறங்குறான். கர்சிங் சபித்தல், ஹிம்செல்ஃப் அவனை, தஸ் இவ்வாறாக, மவுத் நுழைவாயில், டிஸ்மவுண்டட் கீழே இறங்குதல். கர்சிங் ஹிம்செல்ஃப் தஸ் த டைலர் ரீச் த மவுத் ஆஃப் த கே, ஹி டிஸ்மவுண்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த குகைக்கு போய் அந்த ஜெயண்ட் மிகப்பெரிய அரக்கனை அவன் எப்படி சமாளிக்கிறான், என்ன பண்ணுறான், சமாளிக்க முடியுதா முடியலையாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.